சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்ம புதிய சேனலுக்கு உங்களை வருக வருக நான் வரவேற்கிறேன். நம்ம சேனலுடைய முதல் காணொளி நம்ம நேரடியாக போடுறது தான் நினைக்கிறேன். நேசன் வாய்ஸ் சேனல் பார்த்துருந்து இந்த சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து நேசன் வாய்ஸ் சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலுடைய நோக்கம் என்னன்னா, முழுக்க முழுக்க ஐயப்பன் சார்ந்த தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே சொல்ல உருவாக்கப்பட்டது அந்த சேனல். அதுதான் என் தோழன் ஐயப்பன் இந்த சேனல் வந்து செய்ய போகுது. இப்போ சபரிமலை சார்ந்த தகவல்கள், ஐயப்ப விரத முறைகள் என்னென்ன, சபரிமலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும். அது உடனுக்குடனே சொல்லணும் அப்படின்னா, உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் சபரிமலை சார்ந்து இந்த ஐயப்ப விரதமுறை சார்ந்து உடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க ஏற்கனவே தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆன்லைன் டிக்கெட்டு யார் யாரெல்லாம் பதிவு பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் 5 லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த இன்சூரன்ஸ். அப்போ இந்த இன்சூரன்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்லைன் டிக்கெட் போடும்போதே கூடுதலாக ஏதாவது ப்ரீமியம் கட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ₹1 நீங்க கட்ட தேவையில்லை. நம்ம ஆன்லைனுக்கு டிக்கெட் முன்பதிவு பண்ணுவோம் இல்லையா, அப்படியே அந்த விஷுவல் கியூ முன்பதிவு பண்ணும்போதே நமக்கான அந்த இன்சூரன்ஸும் வந்து இதுல ஆட் ஆயிடுது, நமக்கான அந்த எலிஜிபிலிட்டி தொடங்கிடுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இதுக்குன்னு ஒரு பவுண்டரி லைன் வச்சிருக்காங்க. அந்த பவுண்டரி லைனுக்குள்ள இந்த இன்சூரன்ஸ் வந்து வேலிடேட் ஆகுது. இதுல உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதுக்கு இன்சூரன்ஸ்? ஐயப்பன் தான் நம்மளுக்கு இன்சூரன்ஸா இருக்கானே, அவன் நம்மளை பார்த்துக்க போறானே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நிச்சயமா 100க்கு 100% உண்மை. அந்த ஐயப்பன் நம்மளை வழித்துணையா இருந்து நம்மளை போய் தரிசனம் பண்ணிட்டு வீட்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் இருப்பான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதம் நடக்குது இல்லையா, அவங்க அலட்சியத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு எதிர்பாராத சூழ்நிலை அது நடந்துடுது. அப்படியான அந்த விஷயத்துக்கும் இந்த இன்சூரன்ஸ் மூலயமா ஒரு தீர்வு காணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இதை முன்னெடுத்திருக்கிறாங்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டு. அதாவது குரூப் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளில் எத்தனை பேர் வராங்க அப்படின்றத கனெக்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம முன்னாடி போன வருஷம் ஆன்லைன் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 45,000 பேர் 50,000 பேர் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ஏன்னா அந்த முன்பதிவு பண்ண எல்லாருக்குமே அந்த டேட்ல அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்துடும். அது லம்சமாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த தகவல்லாம் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு யார் சொன்னது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். தொடர்ந்து அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ இதில் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவலும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் 2025க்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்க போகுது. வருகிற நவம்பர் 1ஆம் தேதி ஆன்லைன் முன்பதிவு வந்து தொடங்குது. ஒரு நாளைக்கு 90,000 பேர் வந்து அனுமதிக்க போறதா சொல்றாங்க. அதுல 70,000 பேர் ஆன்லைன் முன்பதிவு வாயிலாகவும் 20,000 பேர் ஸ்பாட் புக்கிங் வாயிலாகவும் முன்பதிவு பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் 90,000 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நவம்பர் 1ஆம் தேதி தயாரா இருந்துக்கோங்க. நீங்க உங்களுக்கான ஆவணங்கள்லாம் எடுத்து இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. போர்ட்டல் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஆன்லைன் தொடங்கும் போது உங்களுக்கு என்ன டேட்டுக்கு நீங்க போக போறீங்க அப்படின்றத பார்த்து பண்ணிக்கலாம். ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாசமுமே ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அதே போல இந்த மாசமும் இந்த வருஷமும் நடக்குது அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து அந்த நேரத்துல அந்த ஆன்லைன் முன்பதிவு பண்ண முடியாம போயிடும். ஸ்பாட் புக்கிங் இருக்குதான், அங்க போய் போட்டுக்கலாம் தான். ஆனா 20,000 பேர் தான் அலௌடு. முதல்ல அது கிடைக்கணும், அங்க ஒரு கூட்டம் இருக்கும், அதையும் ஃபேஸ் பண்ணணும். இரண்டாவது, இந்த ஆன்லைன் முன்பதிவு மூலயமா தான் நமக்கு இந்த இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்குது. அதனால நம்ம முன்னாடியே போட்டுக்கிட்டா நமக்கு சேஃப் ஆச்சு, ஆன்லைன் டிக்கெட்டும் நமக்கு உறுதியாச்சு. அதனால அதை பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்சூரன்ஸ் சார்ந்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டினுடைய அந்த அஃபீஷியல் ஹெல்ப் டெஸ்க், இன்சூரன்ஸ் ஹெல்ப் டெஸ்க் அதிகாரி விமல்தாஸ் ஐயா அவர்களோட நம்ம வந்து பேசியிருந்தோம். நிறைய கேள்விகள் நம்ம முன் வச்சோம். அவரும் ரொம்ப அழகா எளிமையா புரியுற அளவுக்கு பேசியிருந்தாங்க. அதை தான் தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதியவர்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தடுத்து தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு அது வழிவகை செய்யும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு மாலை போட்டிருக்க இல்லை மாலை போட போற உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து அவங்களுக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க.
அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்க போறீங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. சுவாமி சரணம். ஐயா வணக்கம். நான் சென்னையிலேருந்து நேசன் வாய்ஸ் அப்படின்னு சேனல்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர், நீங்கள் எதில் இருக்கீங்க இந்த தகவல் சொல்லிடுங்க ஐயா. அதான் என்னோட பேரு விமல். சரிங்க ஐயா. நான் அந்த தேவசம் போர்டோட இன்சூரன்ஸோட ஹெல்ப் டெஸ்கில் இருக்கீங்க. அது என்ன என்ன கம்பெனி இன்சூரன்ஸ் ஐயா? அது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு பாலிசி அங்கே கொடுத்துருக்கு. ஓகே. இப்போ இந்த இன்சூரன்ஸ் ஆனது ஐயப்ப பக்தர்களுக்கு பதிவு பண்றாங்க இல்லையா? இது எந்த நடைமுறையில் நடக்குதுங்க? இப்போ ஐயப்ப பக்தர்கள் ஏதாவது பிரீமியம் கட்டணுமா, எப்படிங்க ஐயா? இல்ல அவங்க பிரீமியம் கட்ட வேண்டாம் அவசியம் கிடையாது. இது தேவசம் போர்டு எடுத்திருக்க ஒரு பாலிசி. இந்த பாலிசியில இந்த கேரளாவில் அந்த சபரிமலைக்கு வரும்போது அந்த விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணிட்டு வர பிலிகிரிம்ஸுக்கு ஆக்சிடென்ட்ல டெத் ஆயிடுச்சுன்னா 5 lakh rupees. ஓகே. அதே இது இங்க சன்னிதானத்திலேயோ பம்பையிலேயோ ஹார்ட் அட்டாக் மூலமா இறந்து போன ஆளுக்கு பாடி டிரான்ஸ்போர்டேஷன் ஃபியூனரல் எக்ஸ்பென்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுக்கு 50,000, கேரளாவில் இருக்கக்கூடிய ஆளுக்கு 30,000. ஓகே. ஓகேங்க. இப்போ தமிழ்நாடு தாண்டி அதர் ஸ்டேட்ல வரவங்களுக்கும் இதே தானா? இதே சூழல் தான். ஆமா. அவுட் சைட் கேரளா 50,000. அவுட் சைட் கேரளா இன்கேஸ் இப்போ சன்னிதானத்திலேயோ இல்லை பம்பையிலேயோ ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க அந்த உடலை மீட்டு தர அந்த செலவான ஒரு 50,000 தேவசம் போர்டு கொடுத்துட்றாங்க. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா கொடுத்துட்றாங்க. இதே கேரளா பீப்புளா இருந்தா அதுக்கான செலவு 30,000 அதுவும் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா கொடுத்துட்றாங்க. இப்போ எதிர்பாராத விதமா வர வழியிலையோ இது இந்த இன்சூரன்ஸ் எப்படி பாத்தீங்கன்னா வர்றதுக்கு மட்டுமா இல்லை போற வரைக்கும் கவர் ஆகுதுங்களா? இல்ல. இப்போ நீங்க சபரிமலையில நம்ம இதுல பாலிசியில ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா இருக்கு. அந்த ஏரியாக்கு உள்ள நடக்க ஆக்சிடென்ட் எல்லாமே கவர் ஆகுது. இப்போ நான் சபரிமலைக்கு வரேன் அப்படின்னா அந்த ஜியோகிராபிக் லிமிட்குள்ள நான் நீங்க வச்சிருக்க லிமிட்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு வண்டிக்கு அப்படின்னா அதுக்கு 5 லட்ச ரூபா கிளைம் கிடைக்கும். ஆமா. ஈச் பர்சனுக்கு. ஆமா. ஓகே. இதுக்கு பிரீமியம் எதுவும் செலுத்த வேண்டியது இல்லை பக்தர்கள்? இல்ல. இது தேவசம் போர்டு எடுத்திருக்காரு பாலிசி. தேவசம் போர்டு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பாலிசி எலிஜிபிள் ஆகணும்னா கண்டிப்பா ஆன்லைன்ல டிக்கெட் முன்பதிவு பண்ணிருக்கணும். ஆமா. அது இருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். ஆமா. ஓகே. இப்போ இது சப்போஸ் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது அப்படின்ற பட்சத்துல கிளைம்க்கு யார் அணுகணும்? கிளைம் இப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பா ஏதோ நடந்துச்சு, அப்போ கிளைம் பண்ணணும் அப்படின்னா யார் அணுகணும் ஐயா? யாருக்கு கால் பண்ணி இல்லை எது தகவல் சொல்லணும்? அது அந்த சைட்ல என்னோட நம்பரும் தான் கொடுத்துருக்கு. ஓகேங்க ஐயா. அவ எனக்கு இப்போ உங்களுக்கு அங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும். அப்போ நான் உங்களை கால் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டாம் கிளைம் ஃபார்ம் நீங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட் தரணும் இந்த கிளைமுக்கு வேண்டி அதெல்லாம் நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி விடுவாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க எனக்கு அனுப்பி விடணும். ஓகே. இந்த நடைமுறை நடக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுங்க? எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னா நமக்கு மேக்ஸிமம் 1 monthல கிளைம் செட்டில் பண்ணலாம். ஆமாம். ஓகே. இது தவிர வேற ஏதாவது கூடுதல் தகவல் ஏதாவது இருக்குங்களா ஐயா? இது இன்சூரன்ஸ் சார்ந்து வேற ஏதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லை இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல. இப்போ இன்சூரன்ஸ்ல வரும்போது நமக்கு அந்த ஜியோகிராபிக்கல் லிமிட்டில் தான் இந்த கவரேஜ் எல்லாமே இருக்கு. சரிங்க ஐயா. இப்போ கேரளாவில் பார்க்கும்போது ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன், செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன், கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன், எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட். அப்ப இங்க இருந்து சபரிமலையில வரும்போது இதுதான் ஜியோகிராபிக்கல் ஏரியா இருக்கு. ஓகே, புரியுது. அதாவது இப்போ கேரளாவுடைய அபிஷியல் டிரான்ஸ்போர்ட் மூலமா வந்தா இது பாசிபிள்னு சொல்றீங்க? ஆமா. இப்போ உங்களோட வண்டியில வந்தாலும் இது பாசிபிள் தான். ஆனா அந்த ஜியோகிராபிக்கல் லிமிட்ல இருக்கணும். நீங்க சொல்ற ஜியோகிராபிக்கல் லிமிட்ல. ஆமா. ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் ஃபிளைட்டு இந்த மாதிரி டெலிகிராம்ஸுக்கு நம்ம இப்போ ஜியோகிராபிக்கல் ஏரியா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே.
இப்ப ஏர்போர்ட் வந்து ட்ரிவாண்ட்ரத்திலே இருக்கு, எர்ணாகுளம்ல இருக்கு. ம் அப்போ ஃபிளைட் மூலமா வரக்கூடிய பெலிகிரிம்ஸுக்கு ம். நம்ம அப்படி ஜியோகிராபிக்கல் ஏரியா செட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே. இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாம நம்ம இப்போ ஓன் டிரான்ஸ்போர்ட்ல வரனாலுமே இது எலிஜிபிள் தான் சொல்றீங்க. ஆமா ஆமா, நீங்க ஓன் டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது உங்களுக்கு வந்து கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட், பத்தனംതിട്ട டிஸ்ட்ரிக்ட் ம் இதெல்லாமே கவர்ல இருக்கு. ஓகே. அப்போ சபரிமலைக்கு நீ பக்கத்துல இருக்கிற எந்தெந்த மாவட்டம் இருக்கோ அந்த மாவட்டம் எல்லாமே கவரிங்ல இருக்கு. ஆமா ஆமா ஆமா, சபரிமலைக்கு இருக்கக்கூடிய ஜில்லையில இது எல்லாமே இருக்கு. கோட்டயம் ஜில்லையில அது எல்லாமே இருக்கு. அந்த நம்ம எந்தெல்லாம் ரூட் இருக்கோ அந்த ரூட் எல்லாமே ஜியோகிராபிக்கல் ஏரியால இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அது மாதிரி எதுவும் இது அசம்பாவிதம் பெருசா இல்லை ஐயப்பனார்லால. ஆனா இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு விஷயம், இது பாராட்டுக்குரிய விஷயம். இப்போ இந்த வாட்டி கிரவுட் மேனேஜ்மெண்ட் எப்படி ஐயா பண்ணியிருக்கிறாங்க? இந்த 80,000 பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சார்ந்த தகவல் ஏதாவது இந்த வருஷம் வந்து வெர்ச்சுவல் கியூ டிக்கெட் கம்பல்சரி இருக்கு. ஸ்பாட் புக்கிங் கிடையாது. நீங்க வெர்ச்சுவல் கியூல டிக்கெட் புக் பண்ணிட்டு அந்த டைம்ல தான் என்டர் பண்ணணும். ஓகே. அந்த விஷுவல் கியூ டிக்கெட் இல்லாம அலோடு கிடையாது. வெர்ச்சுவல் கியூ டிக்கெட் இல்லாம அலோடு கிடையாது. அலோடு கிடையாது. அந்த 80,000 பேர் தான் சொல்லியிருக்காங்க. அது உறுதியான தகவலுங்களா? ஆமா ஆமா ஆமா, அது உறுதியான தகவல் தான். ஆமா. ஓகே. டிக்கெட் எப்போ ஓபன் பண்றாங்கன்னு ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு? இல்ல 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 சார், அதெல்லாம் தேவசம் போர்டு தான். புரியுது. இப்போ வந்து இது வெர்ச்சுவல் கியூ டிக்கெட் எல்லாம் கம்பல்சரி ஆக்குனதே தேவசம் போர்டு தான். தேவசம் போர்டு தான். ஆமா ஆமா. ஸோ அப்போ போன வருஷம் நடந்த அந்த நெரிசல்ல இருந்து கொஞ்சம் இப்போ கம்மி பண்ணும். எனக்கு தெரிஞ்சு 18 பேர் வந்தாங்க. ஆமா ஆமா, ஒரு 80,000 பேருன்றப்போ அந்த நெரிசல்லாம் குறையும். இருந்தாலுமே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமா. சரிங்க. அவங்க வேல்யூபிளான டைம்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது பப்ளிக் சொல்லியிருக்கீங்க நம்ம சேனல் மூலயமா. ஆமா. உங்களோட தகவல் நான் ஷேர் பண்ணலாமா? உங்க மொபைல் நம்பர் ஷேர் பண்ணலாமா? நீங்க என்னோட மொபைல் நம்பர் ஷேர் பண்ணதுக்கு இது இல்ல, ஷேர் பண்ணலாம். தேவசமோட சைட்லயே இருக்கு என்னோட நம்பர். சரிங்க சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி நன்றி, மகிழ்ச்சி. சுவாமியே